ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். சாம்சங் கேலக்ஸி S24 சீரீஸ் பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் மட்டும்தான் வச்சாம்பார் ஆப்பு அந்த மாதிரி நிறையா பேர் யோசிக்கிறோம். இன்னொன்று தமிழிலே போட்டிருப்பேன், சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா 50,000 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? இந்த அளவுக்கு சொம்படிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் பேப்பர் ஆடு கொடுத்துருக்கான். ஒரு பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஒரு பெரிய இமேஜஸை போட்டு கீழே வந்து 50,000 ரூபாய்க்கு சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா அப்படின்னு விளம்பரத்தை போட்டிருக்கான். அதை பற்றின விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ், சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ராவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபா. நீங்கள் பழைய ஸ்மார்ட் ஃபோன், அதாவது சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா இல்லை S22 அல்ட்ரா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இவங்ககிட்ட எக்ஸ்சேஞ்ச் போடும் போது 68,000 ரூபா வரைக்கும் அதிகபட்சம் எடுத்துக்குவாங்க. அதுலேயும் 68,000 ரூபாய்க்கு மேலே ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னாலே இன்க்ளூடிங் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அர்த்தம். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் ரேட்டு 68,000 ரூபாய் கீழே தான் போகும். எப்பயுமே அவன் போட்டிருக்க வேல்யூட கூட போகாது. 50,000க்கும் போகலாம், 40,000 ரூபாய்க்கும் போகலாம். அது ஃபோனோட கண்டிஷனை பொறுத்து, அவனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்து மாற்றிக்குவான். இருந்தாலும் 68,000 ரூபா வரைக்கும் எடுத்துக்கிறோம் அப்படின்றத போட்டிருக்கான். அடுத்தபடியாக இன்னொன்று அடிஷ்னல் அப்கிரேட் போனஸ், அதாவது நீங்கள் பழைய வெர்ஷன்லேருந்து புது வெர்ஷனுக்கு மாறனால அடிஷ்னலாக அதுக்கு ஒரு 12,000 ரூபா கிட்ட டிஸ்கவுண்ட் தரானா. அது போக மெமரி அப்கிரேட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபா கிட்ட அது ஒரு டிஸ்கவுண்ட் தரான். இது மூணையும் சேர்த்தா 1,40,000 ரூபாய்க்கு இருக்கிற ஃபோனு உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து அப்கிரேட், நீங்கள் சாம்சங்கில் ஏ சீரீஸ்லேருந்து மாறுறீங்க அப்படின்னா அது ஒரு அப்கிரேட், அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 12,000 ரூபா தரானா, அது ஒரு பெனிஃபிட். ஆனால் S22 அல்ட்ரா வச்சுருக்கிறவன் எதுக்கு S24 அல்ட்ராக்கு போகணும்? பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி S23 அல்ட்ரா வச்சுருக்கிறவன் எதுக்கு இப்போ தான் வாங்கியிருப்பாங்க, ஒரு 5 மாதம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 5 மாதத்துக்குள்ளே திருப்பி ஒரு 60,000 செலவு பண்ணி புது ஃபோன் வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக அவங்க பண்ணுற ஒரு வேலை தான், ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 50,000 ரூபாய்க்கு S24 அல்ட்ரா தரும்னு பேப்பர் ஆடில் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லான்ச் பண்ணாங்க. S24, S24 ப்ளஸ்ஸு, அப்புறம் அல்ட்ரா சீரிஸ். இந்த S24க்கு S24 ப்ளஸுக்கும் சாம்சங்கோட Exynos 2400 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்தியாவில் மட்டும்தான். சைனா அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசர் தான் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. Exynos எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே அதில் வந்து ஒரு ஈடுபாடு கிடையாது. என்ன தான் சாம்சங்கோட ஓன் ப்ராசராக இருந்தாலும் சாம்சங் தான் Exynos தான் பார்த்திங்கன்னா கூகுளோட டென்சார்ன்ற பேரில் அங்கிட்டும் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு எஃபிஷியன்டான ப்ராசராக இருந்தாலும் சாம்சங் ஆரம்பத்திலிருந்தே எல்லா அவங்களோட சாம்சங் டிவைஸில் Exynosே கொடுத்துருந்தா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்காது. எப்படி ஆப்பிளுக்கு பயானிக் சிப் இருக்கோ அதே மாதிரி நம்ம சாம்சங்னா Exynosன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்போம். நம்ம கம்பேரே பண்ண மாட்டோம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், வெளிநாடுகளுக்கு ஸ்னாப்ட்ராகனையும் இந்தியாவுக்கு Exynosையும் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கம்பேரிசன்ற ஒரு எண்ணம்ன்றது போயிடுது. இந்த ஸ்னாப்ட்ராகன் விசஸ் Exynos அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது எல்லா விதமான இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் தான் ஒரு படி மேலே இருக்குது. என்ன தான் சாம்சங்கோட ஓன் சிப்பாக இருந்தாலும் ஆப்பிள் மாதிரி நான் இன்னமும் சொல்கிறேன், நான் ஜஸ்ட்டு வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை தான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஃபுல்லாக A to Z அவனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிமைசேஷன், அதாவது ப்ராசஸர் ப்ளஸ் ஹார்ட்வேர் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு 100% அவுட்புட்டை அவனால் Exynos வச்சு கொடுக்க முடியல. ஆனால் ஸ்னாப்ட்ராகனை வச்சு அவன் பண்ணும்போது கேமராவோட அவுட்புட்டாக இருக்கட்டும், ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்கட்டும், கேமிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகன் பெட்டராக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஏன்டா Exynosஸை கொடுக்குறீங்க, ஸ்னாப்ட்ராகனே கொடுக்க வேண்டியதானடா அப்படின்றதுக்கு லெவலுக்கு புலம்பு வைக்கிறானுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விஷயம். ஆரம்பத்துலேருந்தே இவன் எல்லா ஃபோன் சாம்சங்னு எடுத்துட்டாலே Exynos தான் இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். பீப்புளுக்கு ஓகே சாம்சங் ஃபோனில் இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு அனலிட்டிக்ஸ்க்கு கரெக்டாக கொண்டு வர முடியும் மைண்ட் செட்டை. ஆனால் இவன் மாற்றி கொடுக்குறது தான் இப்போ குழப்பமே. ஸோ அதே பிரச்சனை தான் இங்கேயும். மற்ற கண்ட்ரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன், அதாவது 3 S24, S24 ப்ளஸ், S24 அல்ட்ராவில் 3லேயுமே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 கொடுத்துட்டு இந்தியாவுக்கு மட்டும் அல்ட்ராவில் மட்டும் 8 Gen 3 கொடுத்து மிச்சத்துக்கு Exynos 2400 ப்ராசரை கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுலேயும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இதோட ப்ரைஸின்னு பார்க்கும்போது S24ஓட ப்ரைஸ் வந்து 80,000 ரூபா, S24 ப்ளஸோட ப்ரைஸ் வந்து 1,00,000 ரூபா, S24 அல்ட்ராவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஹையர் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா 1,60,000 ரூபா வரைக்கும் இருக்குது 1 TBக்கான ஸ்டோரேஜ். இப்போ இதில் ப்ராசர் மட்டும்தான் வித்தியாசப்படுதா, மற்றபடி எல்லாமே காமனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ S24ன்னு எடுத்துக்கோங்களேன், 6.2 இன்ச்சு
நல்ல ஒரு டிஸ்பிளே, 2200 பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராலையுமே பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் பிரைமரி வித் ஓஎஸோட, அதுக்கப்புறம் அல்ட்ரா வைடு 12 மெகாபிக்சல், டெலிஃபோட்டோ 3x வரைக்கும் போகும். அதில் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க, அது 10 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 12 மெகாபிக்சல். இந்த கேமரா வந்து S24 சேம் தான், S24 ப்ளஸும் சேம் தான். இப்போ S24க்கு பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி, 25 வாட்ஸ் வந்து சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது 10 வாட்ஸ் கிட்ட. அதே S24 ப்ளஸில் 4900 mAh பேட்டரி, அது மட்டும் இல்லாமல் 45 வாட்ஸ் வந்து குவிக் சார்ஜ் வந்து சப்போர்ட் பண்ணும். ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து 15 வாட்ஸோ என்னமோ சப்போர்ட் பண்ணுது. ஸோ சார்ஜிங் ஸ்பீடனாச்சும் ஒன்றா கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது வந்து சும்மா 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணல, 80,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்கான். 80,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிவிட்டு மற்ற சீரீஸில் 45 வாட்ஸ் கொடுத்துட்டு இந்த S24க்கு மட்டும் 25 வாட்ஸ் கொடுத்தது ஒரு இக்கு தான். அதுக்கப்புறம் LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க, UFS 4.0 ஸ்டோரேஜ், IP68 ரேட்டிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதை மட்டும் நான் கீழே போடுறேன். ஸோ அதெல்லாம் கூட எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கானுங்க. இந்த சார்ஜிங் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுறானுங்க. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை. எக்ஸினோஸ் கொடுத்தது, இந்தியாவில் எக்ஸினோஸ் கொடுத்தது, அது ஒரு நிறையா பேர் வந்து எனக்கு நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு எக்ஸினோஸ் பிடிக்கும், நீங்கள் ஆல்ரெடி சாம்சங் எக்ஸினோஸ் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணிங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, நல்லா இருக்கா, என்ன பிரச்சனை அனுபவிச்சிங்க, இல்லை எனக்கு சூப்பராகவே இருக்குன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ S24 அல்ட்ரான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிஸ்பிளே கர்வ் டிஸ்பிளே வரும். எஸ் பென் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. 6.8 இன்ச்சு கிட்ட பெரிய டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடைக்கும். பின்னாடி கேமரான்னு பார்க்கும்போது 200 மெகாபிக்சல் பிரைமரி வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்குது. அப்புறம் 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 50 மெகாபிக்சலுக்கான 5x டெலிஃபோட்டோ லென்ஸு வித் ஓஎஸோட, இன்னொரு 10 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸு, 3x ஆப்டிக்கல் ஜூம் வந்து போகும். 100x வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஜூம் வந்து போகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ரா சீரிஸோட ஸ்பெக்கு. அதாவது எஸ் பென் வந்துடும், பெரிய டிஸ்பிளே வரும், 100x வரைக்கும் கேமராவில் வந்து ஜூம் போகும். இதுதான் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சீரிஸ் எல்லோரும் வாங்குறதுக்கான காரணம். செல்ஃபிக்கு வந்து 12 மெகாபிக்சல், 5000 mAh பேட்டரி, 45 வாட்ஸ் சார்ஜரு, IP ரேட்டிங்கு, எல்லா விதமான சிறப்பம்சங்களும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140, அதுக்கப்புறம் 160, அதுக்கப்புறம் 130, 140, 160. வெறும் ஸ்டோரேஜ் மட்டும்தான் மாறும். 12 GB தான் 3 இதுக்குமே. 256 GB, 512 GB, 1 TB. இந்த ஸ்டோரேஜ் அப்கிரேடுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 10,000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20,000 கிட்ட டிஃப்ரென்ஸ் வச்சு 160 வரைக்கும் ஐரன் வேரியண்ட் போகுது. ஓகேவா? இப்போ இதில் என்னடா புதுசாக இருக்குது, S23 அல்ட்ராவோட S24 அல்ட்ரா எதடா புதுசாக கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா, கலர் வந்து ஆரஞ்சு கலரில் ஒன்று கொண்டு வந்திருக்கான். எல்லா சீரீஸ்லேயுமே ஒரு புதுசாக ஒரு ஆரஞ்சு கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். அது போக 7 வருஷத்துக்கான அப்டேட், சாஃப்ட்வேர் அப்டேட் தரோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கான். இதெல்லாம் வந்து S23 அல்ட்ராக்கும் S24 சீரீஸுக்குமான வித்தியாசங்கள். அதுக்கப்புறம் புதுசாக கேலக்ஸி AI அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். என்னடா AI அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமராவில் எக்கச்சக்கமான AI இதை வந்து கொண்டு வந்திருக்காங்களாம். அதாவது இந்த ஷேக்கான இமேஜ் வந்து கிளியராக எடுக்கிறது, அந்த நம்ம பிக்சலில் வந்து விளம்பரங்கள்லாம் படுத்திருப்பாங்களே, மூஞ்சி வச்சா சிரித்த மாதிரி மாற்றுறது, கண் அங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு மாற்றுறது, இந்த மாதிரி ஒரு AI டெக்னாலஜி, AI டூலெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். வேறு என்னடா அப்கிரேடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் ஜூம் லென்ஸை போட்டு தேடி பார்த்தேன், எனக்கு எதுவும் பெருசாக தெரியலை. இது சாம்சங்கோட முடிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஐஃபோனோட முடிவு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஐஃபோன் 11க்கு அப்புறம் அவன் அதே டிசைன் தான் கொண்டு வரான். இப்போ அதே மாதிரி தான் சாம்சங்கும். S21 அல்ட்ராவில் கேமரா கட் அவுட் வந்து கொஞ்சம் மோல்டிங்காக வரும். S22 அல்ட்ராலேருந்து கேமராவை சர்க்கிளாக கொண்டு வந்தால் அதே டிசைனை தான் அவன் M சீரிஸுக்கும் கொடுக்குறான், A சீரிஸுக்கும் கொடுக்குறான், FE சீரிஸுக்கும் கொடுக்குறான். இப்போ கேலக்ஸி S சீரிஸுக்கும் அதான். சாம்சங்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா ஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்கும், குப்புறக்க படுக்க போட்டால். ஸோ அதே டிசைனை தான் 3 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். S21, S22, S23, அதுக்கப்புறம் இப்போ S24 வந்துருச்சு. ஸோ இந்த 4 வருஷத்துலேயும் ஒரே டிசைன். அதே தான் ஆப்பிள் ஐஃபோனும் சார்ஜரை கொடுக்க மாட்டான், இவனும் இப்போ கொடுக்கறது இல்லை. இவனும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்கிரேடுக்கு ஏதாவது பெருசாக கொண்டு வரானா கொண்டு வரதில்லை, சும்மா சாஃப்ட்வேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட லான்ச் பண்ணி விட்றான். ஸோ நீங்கள் யாராச்சும் S23 அல்ட்ரா வச்சுருக்கீங்க, S22 அல்ட்ரா வச்சுருக்கீங்கன்னா இந்த S24 அல்ட்ராவில் அப்கிரேட் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் S25 அல்ட்ராவில் வித்தியாசமாக ஏதாவது கொண்டு வந்தான் அப்படின்னா அப்போ மாற்றிக்கோங்க. இல்லாட்டி அடுத்த வருஷம் இந்த S24 அல்ட்ராவோட ப்ரைஸ் குறையும், அப்போ நீங்கள் வாங்கிக்கிறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ நேற்று வந்து ஒரு ரீல்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், அதில் ஒரு நண்பர் வந்து போட்டிருந்தாரு, என்ன ப்ரோ சாம்சங் மட்டும் நீங்கள் குறை சொல்கிறீங்க, ஐஃபோனும் தானே
ஐஃபோனை நான் கழுவி ஊற்றாத பெரிய பெரிய வீடியோஸில் நான் ஐஃபோனை பற்றி கழுவி ஊற்றிருக்கேன். ஒரு சில ஃபியூச்சர்ஸ் கேமரா அப்படி இருக்குன்னு ஷார்ட்ஸை போட்டனால நீங்கள் ஷார்ட்ஸை பார்த்துட்டு நான் ஐஃபோனுக்கு சொம்படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. ஐஃபோனு தான் இவங்களோட அந்த கேவலமான ஐடியாஸுக்கு முழு காரணமே ஆப்பிள் ஐஃபோன் தான். ஸோ அவனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெறும் சர்வீசஸை கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கே காசை வசூலிப்பான். இன்னொன்று, அடுத்தபடியாக டிசைனை மாற்றவே மாட்டான். எல்லாரும் இந்த 12 வச்சுருக்கணும் ஒரே மாதிரி தான் இருக்கும், 15 வாங்கணும்னு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசர்லேயுமே கை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கடந்த 2 வருஷமாக ப்ரோ மேக்ஸுக்கு மட்டும் புது ப்ராசர், அந்த நார்மல் சீரிஸுக்கு பழைய ப்ராசர்னு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ சாம்சங்கும் ஃபாலோ பண்ணுறான், கூகுளும் பார்த்து தான் ஃபாலோ பண்ணிட்டு திரியிறான். பெரிய பெரிய பிராண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஐஃபோனை பார்த்து அவங்களோட பிஸ்னஸுக்கு எது கரெக்டாக வருமோ அதை பண்ணுறானே தவிர மக்கள் இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறானே அவங்களே தான் பிரோஜனமாக பண்ணுவோன்னு எவனுமே யோசிக்கிறது கிடையாது, எவனுமே பண்ணுறதே கிடையாது. அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. ஏன்னா இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோன் மோகன்றது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குது. பெரியவங்க முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோனை மாற்றணும், புதுசாக வருதா அதை வாங்கிக்கணும், அந்த ஒரு எந்துவாக ஆகிட்டாங்க. மொபைல் ஃபோன்னாலே ஒரு கிரேஸ் ஆகிப்போச்சு. யாருமே அவனோட தேவைக்காக யூஸ் பண்ணாமல் ஒரு கெத்து ஆடம்பரத்துக்காண்டி யூஸ் பண்ணிடுது. நான் சொன்னால் பூமரன்னு சொல்லுவீங்க, அது வேணாம். ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ சாம்சங்கும் அதை தான் ஃபாலோ பண்ணுறான், பிக்சலும் அதை தான் ஃபாலோ பண்ணுறான், ஒன் ப்ளஸும் இப்போ அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக உங்களோட பர்பஸுக்கு தேவையான ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுங்கள். இப்போ 100x ஜூம் வேணும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை காலேஜ் படிக்க போகிறீங்க, அப்புறம் ஈவினிங் டயத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறீங்கன்னா செல்ஃபியில் ஃபோட்டோ எடுப்பீங்க, இல்லை பேக் கேமராவில் ஃபோட்டோ எடுப்பீங்க. எத்தனை பேர் 24 நேரமும் 100xல் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 100xல் ஜூம் பண்ணி உங்கள் எல்லா ஃபோட்டோவும் எடுப்பீங்களா? சும்மா ஃபோன் வாங்கினோடனே ஒரு மாதத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அங்கே பார்த்தியா தூரத்தில் என்ன இருக்குன்னு கண்ணால் தெரில, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பார்ப்பீங்க. இல்லை அந்த ஃபோனை வச்சு ஒரு 2 ரீல்ஸ் போடுவீங்க. இங்கே 100x இருக்குது, சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா அப்படின்னு. அதை தவிர்த்துட்டு நீங்கள் அந்த 80,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிங்கல்ல S24 இல்லை S24 ப்ளஸ்ஸு, அதில் அந்த 3x ஆப்டிக்கல் ஜூம் போதில்ல டெலிஃபோட்டோ லென்ஸ், அதுவே போதுமானது. அதுவே சூப்பரான போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும். அப்படி இல்லையா சாம்சங்கோட FE சீரீஸ், அதுலேயும் டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குது, அதுலேயுமே நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து உங்களோட ஃபீல் தான். இதை பற்றி நான் சொன்னேன், நான் எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்குவீங்க. ஸோ இதே தான். ஸோ எனக்கு வந்து சாம்சங் மட்டும் இன்னும் வீடியோகிராஃபியில் நானும் நிறையா வீடியோஸ்லாம் வந்துருச்சு. S24 அல்ட்ராவில் வீடியோ செக்கிங்க்கும், அப்புறம் சாம்சங் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் வீடியோகிராஃபி கம்பேரிசனில் ஐஃபோன் தான் இன்னமும் பெட்டராக இருக்குது. ஃபோட்டோகிராஃபியில் சாம்சங் சூப்பராக பண்ணிட்டானுங்க. ஸோ வீடியோவில் மட்டும் இன்னும் சாம்சங் பெட்டராக பண்ணிட்டானுங்கன்னா நல்லதாக போச்சு. ஆண்ட்ராய்டில் ஒரு பெஸ்ட்டு கேமரா ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் போயிடுவேன். ஸோ இதுதான் என்னோடய தேவை வீடியோ. அதுக்கு இன்னும் சாம்சங் இன்னும் அடுத்த வருஷம் வந்துட்டானா சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ ஸ்மூத்னஸ், அந்த சேக் இல்லாமல் எடுக்கிறது பண்ணிட்டானா சூப்பராக இருக்கும். நான் அப்படியே ஆண்ட்ராய்டு பக்கம் போச்சிருவேன் திருப்பி. ஏன்னா நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்ட்ராய்டு ஃபேன். ஆண்ட்ராய்டு நான் மட்டும்தான், நான் அதனால தான் இன்னும் 2 ஃபோனை வச்சு சுற்றிக்கிட்டு திரிகிறேன். அதுவும் சும்மா வீடியோ எடுக்க மட்டும், மிச்ச யூசேஜெலாம் ஒன் ப்ளஸில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதான் நம்ம சாம்சங் கேலக்ஸி S24 சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த ப்ரைஸு என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம சேனல் டெலிகிராம், இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட்டும் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்லாம் வருது. ஓகே நண்பா, தேங்க்யூ, பை.